உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆங்கிலம் அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அந்த ஆங்கிலத்தை ஈஸியா கத்துக்கலாம். எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? நான் இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் ஓரளவு ஆங்கிலம் நல்லா கத்துக்கிட்டு இருக்கேன். அத உங்களுக்கும் சொல்லிக் குடுக்க வரப்போறேன். எப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டோரீஸ் மூலியமா நம்ம ஆங்கிலம் கத்துக்கக்குள்ள, அந்த ஸ்டோரீஸ் உடைய அந்த ஃப்ளோ வேர்ட்ஸ் நம்ம மனசுல ஈஸியா பதிஞ்சிடுது. அப்ப அந்த வேர்ட் வேற எந்த இடத்துல வந்தாலும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? பஃபலோஸ் பேஷன்ஸ், எருமையின் பொறுமை. நான் அழகா உங்களுக்காக சொல்லித் தரேன் வாங்க. There lived a buffalo with a mischievous monkey in the forest. ஒரு காட்டுல ஒரு எருமை மாடு ஒரு குரங்கோடு வசித்து வந்தது. Every day the monkey used to trouble the buffalo. Daily அந்த குரங்கு அந்த எருமை மாட்டுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு வந்தது. Either by எதே மாதிரி தொல்லை கொடுத்தது? Pulling his tail, அதாவது அதோட வாலை பிடிச்சு இழுத்தது. Throwing nets on his head, மரத்துல இருந்து சில கொட்டைகளை தூக்கி அது தலையில போட்டுச்சு. ஆர் ஜம்பிங் ஆன் ஹிஸ் பேக், அதோட முதுகுல எம்பி எம்பி குதிச்சுது. ஃப்ரம் த ட்ரீ, அதாவது மரத்து மேலேருந்து அது முதுகுல எம்பி எம்பி குதிச்சுது. த பஃபலோ ஃபெட் அப் ஆஃப் மங்கி ஃப்ராங்க், அந்த எருமை இந்த குரங்கு செஞ்ச அந்த குறும்பை பார்த்து எரிச்சல் அடைஞ்சது. பட் ஹி ஸ்டில் டெல்ட் வித் பேஷண்ட், இருந்தாலும் அதோட பொறுமைய அது விடல, பொறுமைய கடைபிடிச்சது. The all animals of the forest saw this and thought, காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் இத பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அதுங்க நினைச்சது, என்ன நினைச்சது? Why the buffalo tolerated all the mischiefs, எதுக்கு இந்த எருமை மாடு அந்த குரங்கு செய்யற சேட்டை எல்லாத்தையும் தடை செய்ய மாட்டுது அப்படின்னு நினைச்சது. The elephant went to the buffalo and asked, ஒரு யானை அந்த எருமை மாட்டு கிட்ட போனது. அப்புறம் கேட்டது, why don't you teach a lesson to the monkey for his mischiefs? உன்னை இவ்வளவு கொடுமை பண்ற அந்த குரங்குக்கு நீ ஏன் ஒரு பாடம் கற்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. The buffalo smiled at the elephant and replied, அந்த எருமை மாடு யானை கிட்ட, யானையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதுகிட்ட பதில் சொன்னது. என்ன சொன்னதுன்னா, I am thankful to the monkey for teaching me. நான் குரங்குக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அது எனக்கு கத்து கொடுத்ததுக்கு. என்ன கத்து கொடுத்ததுன்னா, how to be patient, எப்படி பொறுமையா இருக்கணும்னு கத்து கொடுத்தது. அதுக்குனால நான் அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னுச்சு. The monkey who was sitting on the top of the tree heard this and felt ashamed. அந்த குரங்கு இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது. இதை கேட்டவுடனே அது பயங்கரமாக வெக்கம் அடைஞ்சது. The monkey immediately came down to the buffalo, அந்த எருமை அந்த குரங்கு உடனடியாக மரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த எருமை மாட்டுக்கிட்ட வந்தது. Sorry my dear friend for all the trouble that I gave you. நான் உங்களுக்கு கொடுத்த தொந்தரவுக்கு தயவு செய்து எல்லா தப்புக்காகவும் என்ன மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லுது. The buffalo smiled at the monkey and they became a friend. அதற்கு அந்த எருமை மாடு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுது, நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன சொல்றாங்கன்னா, we should have patience, பொறுமையே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையின் மூலியமா உங்களுக்கு எளிமையா ஆங்கிலம் புரியும் அப்படின்னு நான் நம்புறேன்.
மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.